See this guys. ஐயோ கொஞ்சம் அந்த பக்கம் போய் எடுக்கவா, சோலி முடிச்சிடலாம். கோ 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 கோ. பாருங்க ஒரு நாய் என்ன கடிக்க வருது. அங்க போய் அங்க போய் அங்க இல்ல, இங்க பாருங்க இங்க பாருங்க. ஆஹா ஐயோ ஃபுல்லா நடிச்சிச்சு ஃபுல்லா நடிச்சிச்சு பாருங்க. ஐயோ ஐயோ ஆர் பறிக்குது காய்ஸ். எஸ்கேப் ஆகி ராட் ரியல் பாருங்க. இங்க பாருங்க இங்க பாருங்க. இது மேல இருக்கலாமா, இங்க இருக்கலாமா சொல்லுங்க சொல்லுங்க. எங்க அப்பா பார்த்தாருன்னா இன்னும் திட்டுவாரு. ஹே கைஸ் வணக்கம். இன்னைக்கு நம்ம சிட்னியில் இருக்க ஒரு அண்டர்ரேட்டட் பிளேஸ்க்கு போக போகிறோம். சிட்னிலேருந்து ஒரு 3 ஹார்ஸ் டிரைவ்னா ட்ரெயினில் போக போகிறோம். ட்ரெயினில் போய் நான் அந்த இடத்த உங்களுக்கு காட்டுறேன். எப்படி இருக்குன்னு பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள். போகலாம் வாங்க. இன்றைக்கி நம்ம போக போகிற இடம் கெரிஹாங். அங்கே போகிறதுக்கு 3 மணி நேரம் ட்ராவல் பண்ணி போகணும். ஆனால் இப்போது ட்ராக் ஒர்க் நடக்கிறதுனால நம்மளுக்கு உள்ளவாங்கன்னு ஒரு ஊர், அந்த ஊர் வர தான் நம்மளுக்கு ட்ரெயின். அதுக்கப்புறம் ஃபுல்லாக பஸ் தான் ஜேர்னி. நம்மளுக்கு பஸ்ஸில் 1 மணி நேரம் போகணும். ஸோ 2 ஹவர்ஸ் ட்ரெயின், 1 ஹவர் பஸ், அந்தமாரி தான் ட்ராவல் மிக்ஸாக இருக்கும். வாங்க பார்க்கலாம். ஹாய் கைஸ், ஒரு 3 மணி நேரம் பயணத்துக்கு அப்புறம் நம்ம கெரிஹாங்க சேர்ந்தாச்சு. எப்படி இருக்கு பாருங்க. அழகா பாக்குறதுக்கு நம்ம இங்கே இருந்துடலாம் போலங்க. இங்க பாருங்க எப்படி இருக்குன்னு ஊரு. சூப்பரா இருக்கு. இது ஒரு விவசாய பூமி. விவசாய பூமி தரிசா கடந்திருக்கு. அதுல வெள்ளைக்காரங்க ஃபார்ம் பண்ணி அப்புறமா டைரி ப்ராடக்ட்ஸ்லாம் இது பண்ணி இப்போ பாருங்க எப்படி இருக்குன்னு. பச்சை பசேர் அவங்க மாட்டுக்கு ஃப்ரீயா விட்டு வச்சுட்டாங்க. ஃபுல்லா டூரிஸ்ட், அது சீனிக் ஸ்பாட்டாவே ஆயிடுச்சு. அழகா இருக்குது ஊரு. வாங்க இன்னும் ஃபர்தரா பார்க்கலாம். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நான் ரொம்ப பிடிச்சிருக்குது பாருங்க. ஊரை பாருங்க, பின்னால் பாருங்க. இன்னும் நிறைய ஸ்பாட் இருக்குது. போய் நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டுறேன். பார்த்துட்டு சொல்லுங்க. வாங்க போகலாம். இங்கே பாருங்க அப்படியே நடந்து போயிட்டு இருக்கேன். கடல் இருக்குதா, அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டிரைவ், சூப்பரான டிரைவ் வரும். இந்த ஸ்பாட் பார்க்குறதுக்கு தான் ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்கோம். ஒரு 3 ஹார்ஸ் பயணம் சிட்னிலேருந்து கழிச்சு இங்கே பார்த்தா இந்த ஒரு அழகை நம்ம பார்க்கலாம். நீங்கள் பாருங்கள், சூப்பராக இருக்கும் இந்த ஒரு டிரைவு. இந்த ரோட்டில் ஃபோட்டோ எடுக்கிறதுக்குன்னே எல்லோரும் வருவாங்க. நானும் அதேமாரி ஃபஸ்ட்டு இந்த ஸ்பாட்டை கவர் பண்ணிவிட்டு அப்புறமா பீச்சுக்கு போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த பக்கம் வந்தேன். பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். இந்த இடம்தான் அழகான இடம். வாங்க வாங்க வாங்க. நம்ம நடு ரோட்லேயே பூந்துருவோம். ரூல் என்ன ரூல், கார் வரோம். ஐயோ ஐயோ இங்கே பாருங்க. நம்ம என்ன பண்ணலாம், இதில் போய் ஒரு ஃபோட்டோ எடுப்போமா? ஐஸ் இங்கே பாருங்க, இங்கே ஒரு ஒத்தடி பாதை இருக்குது. அந்த பாதையில் நம்ம இப்போ போகிறோம். தெரில, யாரோ மேட் பண்ணி வச்சுருக்காங்க இந்த பாதையை. நம்மளும் அந்த பாதையை பயன்படுத்தி போவோம். நானும் ஏதாவது வியூ கிடைக்கும், ஹிட்டன் ஸ்பாட் ஏதாவது கிடைக்குன்னு பார்த்து தேடிக்கிட்டு இருக்கிறேன். இதுக்குள்ளேயே இதுவே ஒரு ஹிட்டன் ஸ்பாட் தான் இருந்தாலும் இதுக்குள்ளே ஏதாவது ஒரு வியூ கிடைக்குமான்னு தேடிக்கிட்டு இருந்தேன். ஐயோ என்னங்க இது, உளுந்தா மரணம் போலையே. கரணம் தப்பினால் மரணம், அந்த ஸ்பாட் மாரில இருக்குது இது. ஐயா டெத்து கன்ஃபார்ம். See this guys. ஐயோ கொஞ்சம் அந்த பக்கம் போய் எடுக்கவா, சோலி முடிச்சிடலாம். அங்க பாருங்க அலையா. ஐயோ கதை கந்தல். நல்ல ஸ்பாட்டுக்கு தான் கூட்டு வந்திருக்குது பாதை. நீங்க பாருங்க. இங்க பாருங்க அந்த பக்கம் ஒன்று இருக்குதுல்ல, அங்கே போவோம் வாங்க. ஆனால் லேசாக ஸ்லிப் ஆனாலும் கதை முடிஞ்சு கைஸ்.
நான் எப்போவுமே சேஃப்டியாக இருப்பேன், அதனால் நான் கிட்டலாம் போகலை. இங்கேருந்தே செல்லையும் விட மாட்டேன், எதையும் விட மாட்டேன். நம்மளுக்கு சேஃப்டி தான் முக்கியம், அதனால் இங்கேருந்தே எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இப்படி தான் இந்த மழையால் இந்த கடல் வந்து அழியாமல் இருக்குது. இந்த கடற்கரை ஆஸ்திரேலியாவே இந்த மலைகளால் தான் இந்த ஆஸ்திரேலியாவே அப்படியே இருக்குது. இல்லைன்னா நம்ம ஊர் மாரி அரிச்சிக்கிட்டே போயிடும் அப்படியே. இங்கே பாருங்கள், இன்றைக்கி கொஞ்சம் ரஃப்பாக தான் இருக்குது. அலையை பார்த்தீங்களா, நல்லா ரஃப் இன்றைக்கி. ஏன்னா ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு சிஸ்டம் போணுச்சு இந்த கரையை கடந்து போல இந்த கரை வழியாக அப்படியே நார்த் சைடு நடந்து போணுச்சு. நல்ல மழை அன்னைக்கெலாம். ஸோ அதோட தாக்கம் தான் இப்போ இப்படி இருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அங்கே பாசி எல்லாம் மிதக்குது பாருங்கள். இந்த கடலில் பாசி இருக்குதான்னு எனக்கு தெரில, ஆனால் பாசி மாரி ஏதோ மிதக்குது அங்கே. குட். அப்படியே மேலே பாருங்கள், ஒரு ஃப்ளைட் மாதிரி போகுது. சொகுசு ஃப்ளைட். குட். வந்ததுக்கு ஒரு சூப்பர் வியூ கிடச்சிது. இன்னும் இந்த மாதிரி ஏதாவது ஹிடன் வியூ இருக்கான்னு தேடி போவோம். அந்த தெரியுது பார்த்தீங்களா அந்த மலை, அந்த மலைக்கு இப்போ போயே ஆகிறோம். எனக்கு இந்த மாரிலாம் ஸ்பாட் கிடச்சிதுன்னா விட மனசு வராது கைஸ். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு, இந்த ஏரியா ஃபுல்லாக மலையால் கவர் ஆகிருக்கு. அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கடல் பாருங்க. ஐயோ, உளுந்தா என்ன கைஸ் ஆகுறது, உளுந்தா என்ன ஆகுறது, அப்படியே ஃபன்னாக போயிடும் எல்லாருக்கும். வாங்க போகலாம். நம்ம இதுக்கு மேலே இங்கே இருந்தால் நமக்கு தான் ஆபத்தை விலை கொடுத்து வாங்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்தமாரி நம்ம விலை கொடுத்து வாங்காமல் அப்படியே போயிடுவோம். இங்கே ஒரு பாதை போகுது கைஸ். இது எங்கே இழுத்துட்டு போகுதுன்னு பார்ப்போமா? ஆஸ்திரேலியாவில் கொஞ்சம் பாம்பு அதிகம்னு சொல்கிறாங்க. போகலாமா வேணாமா, நீங்கள் சொல்லுங்கள். போகலாமா வேணாமா? வேணாம், எனக்கு வேணான்னு தோணுது. நீங்கள் சொல்லுங்கள், போயிருக்கலாமா வேணாமான்னு. கொஞ்சம் ஃபன்ஃபில்டாக தான் இருக்குது இந்த ரூட்டு. எல்லோரும் கொஞ்சம் கூட்டம் அதிகமாகுது. இந்த கொஞ்சம் டைம் ஈவினிங் டைம் வர கொஞ்சம் கூட்டம் அதிகமாகுது. நான் வரப்போ யாருமே இல்லை. இப்போ பாருங்கள், அருமையாக இருக்குது இடம். இந்த பக்கம் பாருங்கள், அந்த கிறிஸ்மஸ் ட்ரீ மாரிலாம் இருக்குதா, சூப்பராக இருக்குது. வாங்க அப்படியே கொஞ்சம் ஃபர்தராக அந்த பக்கம் போகலாம். இங்கே ஒரு பாதை போகுது, இதில் போயிட்டு வருவோம். இங்கே ஒரு சிட் அவுட் மாரி இருக்குது, அதை போய் கண்டு கழிப்போம் நண்பர்களே, கண்டு கழிப்போம். ஒரு தாத்தா வராரு உள்ளே இருந்து. ஐயோ ஐயோப்பா, இதுவும் அப்படியே போயிடும் போலயே. போய் இறங்கி போனால் ஏற முடியாது காய்ச்சி, மன்னிச்சுக்கோங்க. அடுத்த தடவை ஃபிட் ஆகிட்டு உங்களுக்கு இதில் இறங்கி போய் வீடியோ எடுத்து காட்டுறேன். நான் போனால் நல்லா தான் இருக்கும். அங்கே வழி இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியே போயிடலாம். எதுக்கு நம்ம திரும்பிக்கிட்ட அப்படி போயிடுறதுக்கு, இப்படியே போயிடலாம். வாங்க. இது பாருங்க, இதுதான் நம்ம ட்ராவல் அட்டையர். ஒரு குட்டி பேக், டோரா பேக் வாங்கிக்கிட்டு இந்தமாரி இந்த இதெல்லாம் ட்ரைபேட்லாம் வைக்கிறதுக்கு யூஸ் ஆகும்ல, அதனால் இதை வாங்கிக்கிட்டு நம்ம இப்படி பேக் மாட்டிட்டு கிளம்பியாச்சு. எல்லா ஊருக்கும் இப்படி தான் சுற்றிட்டு இருக்கிறேன், ஒன்றும் அந்தளவுக்கு இல்லை. எப்படி வீடியோ இதுவரை நல்லா இருக்கா? இன்னும் வாங்க, இன்னும் சூப்பராக இருக்கும். அங்கே போய் பீச்செலாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இது சும்மா சின்ன இடம் தான், அங்கே போய் பீச்சை போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது இந்த இடம். எப்பவும் போல் எல்லாம் ஆஸ்திரேலியா வந்ததுலேருந்து எல்லாத்துக்கும் இது தான் சொல்கிறேன் நான். கொஞ்சம் எல்லாம் பிடிச்சிருக்கு. எப்போ பார்த்தாலும் ஏன்டா பிடிச்சிருக்குன்னு சொல்கிறேன் அப்படின்றாங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா பிடிச்சி நம்ம ரசிக்கிறத எல்லாருக்கும் நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ண தான் செய்யணும். அது இதில் ஒன்றும் தப்பு எனக்கு தெரியல. நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்தாலும் சரியாக வர மாட்டுதுன்றாங்க. அதனால் நம்ம லோக்கல் ஸ்லாங்லேயே பேசிடுவோம். ஸ்லாங்கை மாற்றுறது கொஞ்சம் இதாக தான் இருக்குது. நம்ம எப்பவும் பேசுகிற மாதிரி பேசிப்போம். கொஞ்சம் திருத்தி நம்மளும் அதுலேருந்து நல்வழிப்பட்டு கொஞ்சம் சிட்டி லாங்குவேஜுக்கு வரும். பார்ப்போம், ட்ரை பண்ணுவோம். முடியாத பட்சத்துக்கு அப்படியே கொண்டு போவோம், அப்படியே சுமூகமாக கொண்டு போவோம். நீங்கள் எல்லாம் என்னோடய வீடியோவை எப்படி பார்த்து என்ஜாய் பண்ணுறீங்க, அந்த ஒரு இதை ஃபீட்பேக் வந்து எனக்கு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஒரேடியாக கொஞ்சம் எனக்கும் அப்படியே ஸ்டெப் அப் பண்ணுறதுக்கு, ஏதாவது லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு, அதுலேருந்து கொஞ்சம் அப்டேட் பண்ணணும், அப்கிரேட் பண்ணணும், அந்தமாரி இதுக்கு நான் அப்படியே பண்ணிப்பேன். உங்களுக்கு அதேமாரி கண்டென்ட்டை திருத்தி கொடுப்பேன். அதனால் உங்களோட கருத்து வரவேற்கப்படுகிறது.
ஓகே போகலாமா? வாங்க, இந்த ஸ்பாட்டில் அப்படியே இறங்கி அங்கே ஒரு வழி தெரியுது, அந்த வழியாக அப்படியே போயிடுவோம். போகலாமா? வாங்க. கைஸ் பாருங்க, உட்காந்தாச்சு. நல்லா இருக்கு காத்தோட்டமா. நம்ம இதே உட்காந்தாச்சு. இங்க பாருங்கப்பா, கோ 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 கோ. இங்க பாருங்க, ஒரு நாய் என்ன கடிக்க வருது. அங்க போய் அங்க போய் அங்க ஒரு நாய் என்ன கடிக்க வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். கடிக்கலாம் வரல, நம்ம நண்பன் தான். சும்மா எப்படி இருக்க நண்பான்னு கேட்க வந்துடுது. நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அனுப்பியாச்சு. ஒரு நிமிஷம் அள்ளு விட்டுருச்சு, இருந்தாலும் அப்படி பயத்தை காட்டிக்காம பேசிட்டு இருக்கிறேன். இதெல்லாம் ஒரு ஸ்மால் ஃபன். வாங்க, அலை கொஞ்சம் வேகமாக இருக்கு, போய் அங்கே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ரெஸ்ட் எடுத்தாச்சு. வரான் பாருங்க, இவன் தான் ஓடிட்டான். வந்தாச்சு கைஸ், இங்கே கீழே இறங்கி வந்தாச்சு. இங்கே ஒரு பாதை தெரியுது பார்த்தீங்களா? இந்த சேரும் சகதியமாக தான் இருக்குது, பார்த்துப்போம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் சொன்னல 2 நாளைக்கு முன்னாடி மழை பெஞ்சுதுன்னு, அந்த மழை பெஞ்சதோட ஒரு இதாக தான் இருக்கும். பார்த்து போய்க்கலாம். வாங்க வாங்க. காடு மலை எல்லா இடத்துலையும் நம்ம சுற்றுவோம். ராவா அப்படியே சுற்றுவோம். எப்படி அண்ட் ரியலாக சுற்றுவோம். நம்மளுக்கு வந்து பஸ்ஸில் காரில் போனால் தான் உண்டு, அந்த மாதிரிலாம் இல்லை. நடந்தும் போவோம், பஸ்ஸுலேயும் போவோம், ட்ரெயின்லேயும் போவோம். பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம், ஏன்னா நம்ம பட்ஜெட் ட்ராவலர் தான் சொல்லிக்கணும். ஏன்னா கையில் காசு இல்லை, அதனால் பட்ஜெட்டில் தான் ட்ராவல் பண்ணி ஆகணும். எல்லாம் இங்கே தான் கார் பார்க்கிங் இருக்குது போல். கார் பார்க் பண்ணிவிட்டு அவங்க மட்டுக்கு போகிறாங்க. அவங்க பாருங்கள், ஒரு ஸ்பாட்டு பயங்கரமாக இருக்குது. ஐயோ, அந்த ஸ்பாட்டை மிஸ் பண்ணியாச்சு. இங்கே வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், அங்கே ஒரு அலை அடிக்கிற ஸ்விம்மிங் பூல் மாரி கட்டி வச்சிருக்கிறாங்க. அங்கே போவோம். ஆஹா, ஷூலாம் அவுத்துட்டு தான் போகணும் போல். போவோம், ஆனால் பயங்கரமாக இருக்குது இடம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதுப்பா. வாங்க வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், வந்தாச்சு. இங்கே ஒரு ஷூவை கட்டி விட்டுட்டு அங்கே பாருங்கள், ஸ்விம்மிங் பூல் பாருங்கள். ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்குது, அலையும் கொஞ்சம் பயங்கரமாக இருக்கா. அதுக்கு போய் நம்ம வீடியோ எடுப்போம். இங்கேயே ஷூவை கட்டி வச்சுட்டு போயிடுவோம். வாங்க, நம்மள யார் கேட்க போகிறோம். இங்கே பாருங்கள், மலையை பாருங்கள். இதுதான் இந்த கடற்கரை. நம்ம எப்படியே கடலை டச் பண்ணியாச்சு. நம்ம போய் அங்கே அலை அடிக்குது பாருங்கள், அப்படியே அடிக்கணும், சாலின்னு அடிக்கணும். அப்பா, அதில் போய் ஒரு ஃபோட்டோ எடுத்தால் சூப்பராக இருக்கும். ஆனால் முடியாது, இருந்தாலும் அங்கே போவோம். ஷூவை கட்டி வச்சுட்டு ஷூவை கட்டுவோம், அதுக்கப்புறம் போய் இது பண்ணுவோம். வாங்க. அங்கே பாருங்கள், அங்கே அந்த பாட்டி வந்து அழகாக நடந்து போகிறாங்க. அதே பாதையில் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஏன்னா இந்த பாதை கொஞ்சம் எனக்கு பயமாக இருக்குது. வலிக்கி விட்டுருச்சுன்னு வைங்களேன், இப்படியே போகிற பாதை வலிக்கி விட்டுருச்சுன்னா அவங்க போகிறாங்க பாருங்கள், அத்தனை வயசுலேயும் நம்மளும் அவங்களே ஃபாலோ பண்ணி போவோம். வேறு வழி இல்லை. கொஞ்சம் லோ டயர்டாக இருக்குது. இப்போது லோ டயர்டாக இருக்கிறதுனால நம்மளுக்கு கொஞ்சம் வழி விட்டு வச்சுருக்குறாங்க கடவுள். போய் என்ஜாய் பண்ணுவோமா? வாங்க. இங்கே பாருங்கள், தண்ணியில காலை வச்சாச்சு. ஆஸ்திரேலியா வந்து இப்போதான் கடல்ல காலை வைக்கிறேன் போல. பேண்ட் நனைஞ்சிரும், பரவாயில்ல, பேண்ட் தானே. இது மாதிரி தர காங்கிரீட் போட்டிருக்காங்க போல இதுக்குன்னே, இந்த ஸ்விம்மிங் பூல் போறதுக்குன்னே. இது பாருங்க, நேச்சரான ஸ்விம்மிங் பூல், அருமையான. நான் நிறைய கட் பண்ணணும், எப்படின்னு பார்த்துட்டு கட் பண்ணலாமா என்னன்னு தெரியல. ஒரு கேட்டு இங்கே பாருங்க எவ்வளவு தண்ணி வந்துருச்சுன்னு. தண்ணி அதிகமாக வந்துருச்சு. ஐயோ, சூப்பராக இருக்குது. எனக்கு அங்கெல்லாம் போகணும் போல இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. தண்ணி இங்கே பாருங்கள் எப்படி ஒடியாருன்னு. அந்த ஸ்விம்மிங் பூல் ஃபுல்லாகி தண்ணி ஒடியாருது. கைஸ், இங்கே பாருங்க, இந்த ஸ்விம்மிங் பூல் ஓரத்துலேயே போகிறேன். வலிக்கு விட்டு விழுந்தா உள்ளதான் விழுவோம், பிரச்சனை இல்லைல்ல அப்படின்னு மட்டும் சொல்லாதீங்க. செல்லுலாம் இருக்குது. இங்கே பாருங்க எப்படி அலை வருதுன்னு.
அதுல இருந்து அடிச்சு வர்ற அலை இதுல வருது அப்படியே. ஐயோ சூப்பர். வாங்க அந்த எண்டு வர போவோம் கைஸ். நெக்ஸ்ட் டைம் வரையில கண்டிப்பா குளிக்கிறோம் கைஸ் இந்த ஸ்விம்மிங் பூல்ல. பட் இந்த தடவை முடியாது போல. ஏன்னா ட்ரெஸ் அதுக்காக பிளான் பண்ணி எடுத்துட்டு வரணும். பீச்சுக்கெல்லாம் வந்துட்டா அதுக்கு ஏற்ற மாதிரி பிளான் பண்ணி எடுத்துட்டு வரணும். சூப்பரா இருக்கு. குளிச்சுட்டே போகணும்னு ஒரு மாதிரி ஆசையா இருக்குது. ஆனா எதுவும் இன்னஸ்லாம் எடுத்துட்டு வர நல்லா அடிச்சு சோழியை முடிச்சிருவோம் இன்னைக்கு. வழுக்குதான் பார்த்துட்டு இங்க பாருங்க, வழுக்குதான் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் போகணும். எந்த இடமா இருந்தாலும் சரி, நம்ம வந்து சேஃப்டி தான் ஃபர்ஸ்ட் முக்கியம். ஆஹா, நான் இன்னைக்கு குளிச்சிருவேன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பா கண்டிப்பா இது நடக்க போகுது. கண்டிப்பா இது நடக்க போகுது. நான் இதுக்கு மேல போக விரும்பலை. இங்க பாருங்க, இங்க ஒரு பாறை மாரி இருக்கு, நல்ல பாறை. நம்ம மேல இருந்து பார்த்தோம்ல, மேல இருந்து பார்த்த அந்த ஒரு வியூ பாருங்க. இப்போ நான் கீழே இருந்து காட்டுறேன். இப்படிதான் கல் வெறும் ஸ்டோன்ஸால தான் இருக்குது இந்த இது. அங்கே பாருங்க, மக்கள்லாம் குளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இறங்கி. நான் தான் மிஸ் பண்றேன் அந்த குளிக்கையில. பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே பாருங்க அடுத்த, ஐயோ தண்ணி வரானே 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 வரானே. ஆஹா, செம்மையா இருக்கு. அலைய பாருங்க, இன்னைக்கு சரியான ஓட்டம். அப்பா சீரி பாயுது. இங்கே ஒரு இதை வச்சுட்டு நான் போய் ஃபோட்டோ எடுக்கிறேன், அப்போதான் சரியா வரும். வந்ததுக்கு ஃபோட்டோ எடுக்கலண்ணே, அப்படி அலையோட ஒரு ஃபோட்டோ எடுத்தால் தான் சும்மா நச்சுன்னு இருக்கும். அப்பப்பப்பப்பா ஆர்ப்பரிக்குது கைஸ். உங்களுக்கு ஜூம்ல போடுறேன் பாருங்க. நல்ல கடலும் சூப்பரா உக்கலா இருக்குது. நம்ம இதை விட பெரிய அலையெல்லாம் பார்த்து தொழில் பண்ணிட்டு வந்தவங்க தான். இருந்தாலும் இதெல்லாம் பார்க்கையில கொஞ்சம் ஃபன்னா இருக்குதும். கடற்கரையில லைவ் போடுவோமா? வேணாம் வேணாம், இந்த நேரத்தில் இருக்கு. இந்தியாவில் டைம் மதிய நேரமாக இருக்கும். ஓகே இருங்க, ஃபோட்டோ எடுத்துட்டு வரேன். கைஸ் சாரி கைஸ், ஃபுல்லாக நடைஞ்சிட்டேன். இங்கே பாருங்க, ஃபுல்லாக நடைஞ்சிட்டேன். ஒரு அலை அந்த போட்டோ சூப்பரா விழுந்துச்சு. இங்க பாருங்க, இந்த மாதிரி தான் வந்து அலை அடிச்சு பேக் நனைஞ்சிருச்சு, ஆள் நனைஞ்சிட்டேன், எல்லாம் நனைஞ்சிட்டேன். சரியான என்ஜாய்மெண்ட் இருந்துச்சு. போய் குளிச்சிடலாம்னு நினைக்கிறேன். இங்க பாருங்க, துரத்தோன்னு நனைஞ்சாச்சு. ஆனா சரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், சூப்பரா இருந்துச்சு. தலையெல்லாம் அப்படியே நனைஞ்சு ஒரு அலை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. அந்த மாதிரி அப்படியே வந்துச்சு பாருங்க. என்னடா சத்தம் கேக்குது அப்படின்னு பாக்குறேன், அலை வந்து மேல மூடிடுச்சு. அப்புறம் வந்து இந்த இது வேற ட்ரைபேட் வேற உழுவு போடுச்சா, அப்படியே வந்து பிடிச்சிட்டேன். சரியான அழகா தண்ணி ஃபுல்லா வந்து இங்க பாருங்க, ஃபேன் எல்லாம் பாருங்க சரியான மாதிரி நனைஞ்சிருச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிது. வாங்க இந்த இடத்த காலி பண்ணிடுவோம், இல்லைன்னா நம்மளை போட்டு தள்ளிடும் போல. சரியான ஒரு அலை வந்துருச்சு. நான் இன்னொரு அலை வந்துச்சுன்னா அவங்களுக்கு காட்டுறேன். அந்த மாதிரி இப்படி ஃபுல்லா கவர் ஆயிடுச்சு. நான் அந்த போட்டோ வேணா அட்டாச் பண்றேன். ஆனா போட்டோ நச்சுன்னு விழுந்துருக்குது. அந்த போட்டோ இன்னைக்கு இன்ஸ்டால போட்டுற வேண்டியதுதான். சூப்பரா இருந்துச்சு. பாருங்க, மேல இருந்து எல்லாரும் பாக்குறாங்க. நல்ல கடல் இன்னைக்கு சரியான வசப்பு காய். வாங்க கொஞ்சம் அப்படி போய் உங்களுக்கு கடலை காட்டுறேன். அதுக்கப்புறம் எஸ்கேப் ஆகி கிளம்புவோம். இப்ப கூட பாருங்க, போனு கவரை போனுச்சு, தண்ணியில விழுந்திருக்கும். நல்ல வேலை. வாங்க போவோம். எப்பவும் நம்ம வந்து கண்ணு வந்து போன்லயே இருந்துக்கணும். வாங்க பாருங்க எப்படி இருக்குது, நல்லா இருக்குதா? ஃபுல்லா சரியான அலை வந்துருச்சு. நம்மளுக்கு பாருங்க, நம்மளை குளிப்பாட்டிருச்சு. இதோட நம்ம போய் குளிச்சாலும் குளிக்கலாம். ஆனா வேணாம், இருக்குது அந்த ஈரத்தோட நம்ம 3 மணி நேரம் போகணும். சிட்னிங்குள்ள போகணும் 3 மணி நேரம். 3 மணி நேரம்னா இன்னும் 4 மணி நேரமா ஆகும். அதனால நம்ம இப்படியே கடந்துட்டா நல்லது. வர வர இருக்க நேரத்தை ஆக ஆக எப்படி இருக்குன்னா, அலை இன்னும் கொஞ்சம் வேகமா ஆகும். அப்படி அலை அதிகமா வேகமாகையில நம்மளால இங்க இருக்க முடியாது. இந்த இடம்லாம் அப்படியே தண்ணி ஆயிடுது. இத்தனைக்கும் லோ டைடு. லோ டைட்லயே பாருங்க எவ்வளவு தண்ணி வருதுன்னு. ஃபுல்லா தண்ணி கைஸ், ஃபுல்லா தண்ணி. நல்லா யாராவது என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சிட்னில இருந்தீங்கன்னா, சாரி இந்தியாவில் இருந்தாலும் வரலாம். சிட்னில இருந்தீங்கன்னா கண்டிப்பா வந்துருங்க. இந்த சீசன் கொஞ்சம் ரஃப்பான சீசன். ஒரு புயல் ஃபார்ம் ஆயிருக்கிறதுனால அதுக்கு அந்த அந்த புயலோட வீரியமா இந்த மாதிரி ஒரு அலைகள் வந்து உருவாகுது. காம் சீசன்ல வந்தீங்கன்னா இதெல்லாம் நீங்க இப்போ என்ஜாய் பண்ண முடியாது காய்ஸ். பாருங்க அலைய பாருங்க, அலைய பாருங்க. தண்ணி வந்து நம்மளை குளிப்பாட்டிருச்சு. இதுக்கு மேல குளிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. நல்லா அப்படியே ரசிச்சு இப்பயும் பாருங்க, ஃபுல்லா முளைகால அளவுக்கு தண்ணி போயிருச்சு. ராட் ரியல் பாருங்க. இங்க பாருங்க, இங்க பாருங்க. இது மேல இருக்கலாமா, இங்க இருக்கலாமா? சொல்லுங்க சொல்லுங்க.
போலாமா? போயிட்டே இருப்போம். இதுக்கு மேலே இருந்தால் நம்மளுக்கு இங்கே ஆபத்து. எங்கள் அப்பா பார்த்தாருன்னா இன்னும் திட்டுவார். சரியான அழகாய்ஸ். வாங்க நம்ம போவோம். இதுக்கு மேலே இருந்தால் என்னால் இந்த தடவை கண்ணில் அள்ளு விட்டுருச்சு. இப்போ ஃபைனலாக வந்து அலைய பார்த்தீங்களா? ஐயோ, இதுக்கு மேலே நம்மளால தாக்கு பிடிக்க முடியாது கைஸ். பாருங்க, எல்லாரும் கிளம்புறாங்க, நம்மளும் கிளம்பிடுவோம். இதுக்கு மேலாம் நம்மளால முடியாது. சரியான ஒரு அட்வென்ச்சரஸ் வீடியோ இது. நல்லா இருந்துச்சு, பயங்கரமான அப்படியே இதுதான் இருந்துச்சு. வாங்க அப்படியே எஸ்கேப் ஆகிறோம். உங்களுக்கு இதை போடுறேன், பின்னாடி போடுறேன். வாங்க பாருங்க, இந்த வழியில தான் வந்தேன். இதே வழியில அப்படியே திரும்பிடுவோம். குட்டி குட்டி அலைய வந்து நம்ம இதை அடிக்க ஆரம்பிக்குது கைஸ். முடியல. வீட்டுக்கு தெரிஞ்சா எனக்கு அடிதான் விழுவும். எங்க வீட்டில் தெரிஞ்சா இதோட கிளம்பி ஓடிடுவோம். அட்வென்ச்சர் இருக்கலாம் கைஸ். அதுக்குன்னு ஃபுல்லாக நம்மளும் சேஃப்டி இல்லாமல் இருந்துடக்கூடாது. சேஃப்டி ஃபர்ஸ்ட். என் நண்பெல்லாம் சேஃப்டியாக இருக்கிறான் சிங்கப்பூரில். அவன் சொல்லுவான் அடிக்கடி சேஃப்டி தான் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நம்ம சேஃப்டியை வந்து கடைப்பிடிச்சிப்போம். இங்கே பாருங்க, ஸ்விம்மிங் பூல் வந்து அப்படியே ஃபுல்லாகிருச்சு. இதுதான் இயற்கை ஸ்விம்மிங் பூல். இயற்கையாக அமைஞ்ச ஸ்விம்மிங் பூலுக்கு அவங்க ஏதோ அப்படியே தடுப்பான கட்டி அதை அப்படியே இது பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்க, இதில் போய் ஒரு நாள் குளிக்கலாம். இப்போ நம்ம கிளம்புவோமா? இதுக்கு மேலே இருந்தால் இந்த இடம் நம்மளை ஆளை போட்டு தள்ளிடும். வாங்க, பசங்க சின்ன பசங்களாம் வந்துட்டாங்க குளிக்கிறதுக்கு. பாருங்க, வேகமாக ஓடுது பாருங்க. தண்ணி ரொம்ப வேகம் காய்ஸ். தண்ணி ரொம்ப வேகமாக ஓடுது. இங்கே பாருங்க கடற்கரையை, அருமையா இருக்கா? பேண்ட் நனைஞ்சிருச்சு, எல்லாம் நனைஞ்சிச்சு. இதோட போய் கொஞ்சம் காலை அப்படியே நனைஞ்சதை காய வச்சுட்டு தான் போகணும், இல்லைன்னா சரியா வராது. வாங்க, இதுக்கு மேலே எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. இருங்க, உங்களுக்கு பேக் கேமராவில் வரேன் கைஸ். சேஃபான பிளேஸ்க்கு வந்தாச்சு. உங்களுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு கொஞ்சம் கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு ரொம்ப ராவன் ரியலாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. வாங்க இப்படியே போயிட்டு நம்ம போய் ஷூவை போட்டுட்டு நம்ம கிளம்புவோம். எல்லாரும் இப்போ தான் வந்து அங்கே ஒரு சின்ன கிணறு மாரி இருக்குது, அதில் தான் எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்க, போகுமா? போதும். இதுக்கப்புறம் அங்கே போய் பீச்சுக்கு போயிட்டு பீச்சில் இருந்து ஏதாவது சாப்பிடுவோம். சாப்பிட்டுட்டு நம்ம அந்த பக்கம் கிளம்புவோம். சாப்பிட்றதுக்கு ஏதாவது கடை இருக்குமான்னு தெரில, இருந்தாலும் அப்படியே பார்த்துட்டு கடையை பார்த்து கடையில் சாப்பிட்டுட்டு அப்படியே போவோம். வாங்க, பயங்கரமாக இருக்குது எக்ஸ்பீரியன்ஸ். பீச் வந்து க்ளோஸ்டாமா, அதனால் பீச்சுக்கு போகக்கூடாதுன்னு அங்கே போர்டு வச்சுருக்காங்க பாருங்கள். போர்டு தெரியுதா? பீச்சுக்கு போகக்கூடாதான். இங்கே பாருங்கள் எவ்வளோ அருமையாக சூப்பராக இருக்குல்ல, அழகா இந்த ரோடு அப்படியே சூப்பராக இருக்குது. பீச்சுக்கு போகக்கூடாதான், போய் எங்கேயாவது சாப்பிட்லாம். வீடியோ எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சா? நல்லா சூப்பராக இருந்துச்சா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. உங்களுக்கு எப்படி பிடிச்சிருந்துச்சின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணேன், ஜாலியாக என்ஜாய் பண்ணேன். எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணாங்க. இன்றைக்கி வந்தவங்க எல்லாருமே என்ஜாய் பண்ணாங்க. காமாக இருக்கையில் நம்ம என்ன காய்ஸ் என்ஜாய் பண்ண முடியும்? நம்ம அப்படியே பார்த்துட்டு போகலாம், பார்த்துக்கிட்டு சும்மா ரசிக்கலாம். காமாக இருக்கையில் அது ஒரு ஃபீலு. பட் ரஃப்பாக இருக்கையில் அது ரா அண்ட் ரியலாக இருக்கும். நல்லா என்ஜாய் பண்ணேன். இப்போ இந்த இடத்த விட்டு போகணுன்றப்ப மனசு வர மாட்டுது. மனசே வரல காய்ஸ் இந்த இடத்த விட்டு வர்றதுக்கு. நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கிறேன். என்ன சொல்கிறீங்க? சூப்பரான இடங்கள் நிறையா இருக்குது. இந்த இன்னும் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு நிறைய இடங்கள் இருக்குது. பண்ணுவோம், ஒன்று ஒன்றா பண்ணுவோம். நல்லா இருந்துச்சு. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக்கை போட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. அப்புறம் ஏதாவது திருத்தணுன்னா சொல்லிக்கோங்க, நான் திருத்திக்கிறேன். ஓகேவா? அப்புறம் என்ன, வேறு எதுவும் இல்லை, சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அன்டில் தென் பாய் ஃப்ரம் உங்களுள் ஒருவன் கார்த்திக். பாய் பாய், see you, டாட்டா.